அனைவருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி வெற்றி. தமிழ்நாட்டில் பெரும் வெற்றி திமுகவுக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன காரணம் அப்படின்னா, இவங்க வெற்றி பெற்று தேர்தலில் வெற்றி அப்படிங்கிறது கிடையாது. இவங்க எதில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னா, நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வாக்குப்பதிவு, அதாவது 2 மசோதாக்களுக்கு எதிரான வாக்குப்பதிவில் இவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது இவங்க கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த தொகுதி மறுவரை அப்படிங்கிற ஒரு மசோதாவும் பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதாவும் இரண்டும் தோல்வி அடைந்திருக்கு நாடாளுமன்றத்தில். இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தொகுதி மறுவரை வந்தால் மக்களுக்கு நல்லதா இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக நல்லது தான். ஏன் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 543, தொகுதி மறுவரை வந்தால் 843 அப்படிங்கிற மாதிரியான கூடுதல் எண்ணிக்கையில் வரும். அதான் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கக்கூடிய எம்பிக்கள் 39. இந்த தொகுதி மறுவரைகள் வந்தால் 59ஆக மாறும். அதாவது 20 பேர் அந்த எம்பிக்களாக ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இப்படி இருக்க சூழ்நிலையில் பெண்களுக்கு அங்கே ஒரு 33% கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் அந்த இடத்துல இருக்குது. இதனால தான் திமுகவும் சரி காங்கிரஸும் சரி எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் வெற்றி பெற்றது, மசோதா தோல்வி அடைஞ்சதுனால் இவங்களை வெற்றி பெற்றது அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் இது உண்மையில் இது மக்களுக்கான ஒரு நல்ல ஒரு இதுதான். ஏன் அப்படின்னா, 10 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மறுவரை அப்படிங்கிறது இருக்குது. சட்டமேதை அம்பேத்கர் அவர்களே இதை சொல்லிக்கிறார். 10 வருடங்களுக்கு ஒரு முறை தொகுதி மறுவரையை நீங்களும் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிறதான் சட்டத்திலேயே எழுதி வச்சுக்கிறார். இதை இவங்க பாஜக கொண்டு வர்றது, காங்கிரஸ் கொண்டு வருது அப்படிங்கிறதெல்லாம் விஷயம் இல்லை. அது நடைமுறையே அப்படித்தான். ஆனால் இது இவங்க எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கேள்விக்குறியே இருக்குது. இதில் 33% பெண்களுக்கு கொடுக்கும் பொழுது தொகுதி மறுவரை வந்தால் கிட்டத்தட்ட ஒரு 150 பெண்களுக்கு இந்த கண்டிப்பாக எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த சட்டத்துக்குள்ள இருக்குது. இதனால தான் திமுக எதிர்க்குது அப்படிங்கிறத நம்ம ஆணித்தரமாக சொல்ல முடியும். மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னா, கட்சிகளில் பெரும்பாலும் கொள்கை தலைவர்களாக பெண்களை வைப்பதில்லை அப்படிங்கிற மாதிரி அதில் நாங்கள் தான் முன்னோடியாக இருக்கோம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொல்லியிருக்காங்க. அதாவது பெண்களை கொள்கை தலைவர்களாக அவங்க போற்றி அவங்கள பின்பற்றக்கூடிய விஷயத்தில் மெயினாக 5 பேர் கொள்கை தலைவர்களில் 2 பெண் கொள்கை தலைவர்களாக இருக்காங்க. அதாவது ராணி வேலு நாச்சியார் மற்றும் அஞ்சலை அம்மாள் ஆகிய இருவரையும் கொள்கை தலைவர்களாக இவங்க வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. உண்மையாலுமே இது வரவேற்கத்தக்கது. பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பெண்களுக்கான மதிப்பு, நாங்கள் பெண்களுக்கான விடுதலை, அது இதெல்லாம் நிறைய பெண்களுடைய சம உரிமை கோருதல், இந்த மாதிரியெல்லாம் நிறைய மற்ற கட்சிகள் சும்மா ஏதோ ஒரு காரணங்களை அள்ளி விட்டாலும் அவர்களை கொள்கை தலைவர்களாக அவங்க கட்சியில் வச்சிருக்காங்களா அப்படின்னா இது வரைக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இந்த தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் எம்பி எலெக்ஷனில் ஜெயிச்சுட்டு போகக்கூடிய எம்பிக்கள் அந்த தொகுதிக்கு மீண்டும் அதுக்கான பணிகளை செய்கிறாங்களா, அதுக்கான மக்களை சந்திக்கிறாங்களா? இவங்க வெற்றி பெற்று போனதுக்கு பிறகு 2 வருடம் கழித்து தான் அந்த மக்களையே சந்தித்து அவங்களுக்கான நன்றியை சொல்கிறாங்க. தேர்தலில் வெற்றி பெற்றதற்கான நன்றி செலுத்துற கூட அப்போ தான் வராங்க அப்படிங்கிறதையும் சில இடத்துல பார்க்குறோம். கடைசி ஏதாவது தேர்தல் நெருங்கும் போது கூட நன்றி சொல்ல வரக்கூடிய வேட்பாளர்களையும் நம்ம பார்க்குறோம். இவங்களுடைய சுயநலத்துக்காக வெற்றி பெற்று சென்று விடுகிறார்கள். அப்புறம் அந்த தொகுதி பக்கமே திரும்பி பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதும் நிறைய இடத்துல உண்மை. அதற்கான எதிர்ப்புகளும் மக்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பிட்டு வராங்க. அவங்கள மீண்டும் அந்த தொகுதிக்குள்ளே வர்றதுக்கு விடாமல் விரட்டி அடிக்கப்படுற சில வேட்பாளர்களும் இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். இல்லை, இன்றைக்கி ஆதவர்ஜுனா கூட சொல்லியிருந்தார் ஒரு இதில் மீட்டிங்கில். அதாவது காங்கிரஸ், ராகுல் காந்தியினுடைய தலைமையிலான காங்கிரஸ் எங்களுடைய தான் கூட்டணி, அவர் திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு மனமில்லாமல் தான் அங்கே இருக்கிறார். அதாவது மேலிடம் அவருடைய அம்மையார் சோனியா காந்தி அவருடைய அழுத்தத்தினால் தான் அங்கே சேர்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து சொன்னார். அது உண்மையாக கூட இருக்கலாம், ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு அப்படிங்கிறது தெரியல. இருந்தாலும் ராகுல் காந்தி தமிழ்நாட்டுடைய எலெக்ஷன் தேதி அறிவிச்சதுக்கு பின்னாடி எனக்கு கடைசி எண்டில் தான் அந்த பிரச்சாரத்துக்கே வரக்கூடிய சூழலை பார்க்கும்போது கண்டிப்பாக அப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத தோணுது. டிவிக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி ஊர்ஜிதமாக இருக்கிறது. அதாவது இப்போடைய கருத்து கணிப்புகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து கணிப்புகளை சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இது அதாவது டிவி சேனலில் தான் விலைக்கு வாங்கிட்டு இருந்தாங்க. இப்போ அது போய் இந்த கருத்து கணிப்பு சொல்லக்கூடிய நபர்களையும் அந்த பெரிய கம்பெனிகளையும் கூட பணம் கொடுத்து விலைக்கு வாங்கி அவங்களுக்கு சார்பாக கருத்து கணிப்பு போட சொல்லியான விஷயங்கள்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்குது. இது அனைத்தையும் தாண்டி அடித்து நொறுக்கி விட்டு டிவிக்கேனுடைய வளர்ச்சி அப்படி மிகப்பெரிய ஒரு இதாக இருக்குது. அப்போ திருப்பூர் வந்திருந்தார் விஜய் அவர்கள். அங்கேருந்து பார்க்க ஏர்போர்ட்லேருந்து திருப்பூர் அவருடைய
பெருமாளூர் பேசக்கூடிய இடம், அவர் வரக்கூடிய அந்த இடத்துக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வந்து குவிஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கூட இந்த அளவுக்கு கூட்டம் இருக்குமா அப்படின்னு. ஏன்னா அந்த காலத்தில் அவர்களுடைய கூட்டம்ங்கிறது ஒரு லட்சம் இருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்தில் வந்து விஜய் அவர்களுக்கு 5 லட்சம் பேர் இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதில் ஒரு கணிப்பு நம்மளே போட்டாலும் கூட ஒரு சிறுவர்கள் ஓட்டுநர்கள் 1 லட்சம் பேர் அப்படின்னு நினைக்கிற கூட ஒரு 4 லட்சம் பேர் இந்த ஓட்டுகள் கண்டிப்பாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வருகைக்கு பின்னாடி அதாவது மக்கள் அலை திரண்டு நின்றது, இதனால் வந்து அவருக்கான வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மற்ற கட்சியினர் வந்து கதறாங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ச்சியாக வந்து கொங்கு மண்டலத்தை நோக்கி பெரிய 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 தலைகள் வந்து மீண்டும் பிரச்சாரத்தில் ஈடுபடுதுங்கிற மாதிரியான கருத்தும் வந்து போயிட்டுருக்கு மக்கள் மத்தியில். இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னா, முதல்லலாம் 200 ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க வாகனத்தில் ஏற்றி அந்த கூட்டத்தை காட்டுவதற்காக. இல்லை எங்களுக்கு வந்து 500 ரூபா கொடுத்தீங்கன்னா தான் வருவோங்கிற மாதிரி வந்து மக்கள் குரல் எழுப்பி வரதாகவும், பரவாயில்ல நீங்கள் வந்தால் போதும் நாங்கள் 500 ரூபா தரோங்கிற மாதிரி அந்த 500 ரூபாயை கொடுத்து இந்த தலைவர்களை பார்க்க, அதாவது அந்த கூட்டத்தை வலிமையாக காட்டுறதுக்காக இந்த 500 ரூபாய் கொடுத்து கூட்டிகிட்டு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்குது. இது அனைத்துமே மக்களுக்கு வரக்கூடிய பணம் மக்கள் வந்து டிமாண்ட் பண்ணி கேட்கக்கூடிய நிலைக்கு தான் இன்றைக்கு அரசியல் களம் அப்படிங்கிறது வந்து இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஏன் இவங்க தொடர்ந்து கொங்கு மண்டலத்துக்கு டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய உளவுத்துறை மூலமாக அவர்களுக்கு ஒரு தகவல் சென்றிருக்கிறது. இதை பற்றி தான் கொங்கு மண்டலத்தில் நாம் தோற்றுவிடும் என்ற ஒரு பயம் அவர்களுக்கு வந்துவிட்டது. வித்தியாசமான ஒரு தேர்தலை சந்திக்க போகிறது. கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, மொத்த தமிழ்நாடே அப்படித்தான் சந்திக்க போகிறது என்பது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அம்மன் அர்ஜுன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, ஏன் வந்து செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் வந்து நிற்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அங்கே வந்து நகை கடைகள் அதிகமாக இருக்குது. இவர் வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னா அந்த 916 அப்படிங்கிற அந்த கேரட்டுடைய நிர்ணயம் பண்ணக்கூடிய அந்த தரவு இவர் கையில் எடுத்துக்கிட்டார் அப்படின்னா இவர் வச்சது தான் ரேட்டு, இவர் சொல்கிறதா விலை அப்படிங்கிற மாதிரியான அந்த கண்ட்ரோலில் வந்துட்டால் இவர் பணத்தை வந்து நிறையா சுருட்டிக்கலாம், நிறையா பணம் சம்பாதிச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு வீகத்தோடு தான் கோயம்புத்தூருக்கு அவர் வந்திருக்கிறாரு. ஆனால் எங்களுடைய வணிகர் சங்கம் அது கண்டிப்பாக ஒத்துழைக்காது, படுதோல்வியை சந்திக்க போகிறார் செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி அம்மன் அர்ஜுன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. கண்டிப்பாக வரக்கூடிய தேர்தலில் எப்படி என்ன நடக்க போகணும் பார்ப்போம். ரொம்ப டஃப்பாக தான் இருக்க போகுது. மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை நம்ம சேனல் ஸ்டேடியோனுக்கு நன்றி, வணக்கம்.